he started out with just wanting to be an actor, and he ended up with all these other things that he was so good at. And that's what inspires me to say that you can think out of the box and get more options. More than a daughter, நான் அப்பாவோட ஒரு பெரிய ஃபேனு. அவங்களோட நிறைய படமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3ஆம் பிறை ஒன்று, அவ்வை சண்முகி ஒன்று, இன்னொரு ஆளு வந்தான், அப்புறம் விருமாண்டி, இது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாம் வேற வேற ஃபீல் இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க கமல் சார் கோவப்படுவாங்கன்னு. அவர் குழந்தை மாதிரி, யாருக்குமே தெரியாது. கோவம்னா ஒர்க் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் அவருக்கு. ஒர்க் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சு இது பண்ணுவாரு. ஆனா அவர் ஒரு குழந்தை மாதிரி, பழக பழகதான் தெரியும். எப்படி சிவாஜி கணேசன் சார் வந்து காலத்தை தாண்டி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு மகா நடிகனா இருக்காரோ, அவருக்கு அடுத்தபடியா கண்டிப்பா அந்த இடம் கமல் சாருக்கு தான். கமலை வைத்து 36 படங்களை இயக்கியிருக்கிற இயக்குனர் கே பாலச்சந்தர் கமலுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட போது, நான் கமலுக்கு முன்பு நடிப்பு சொல்லிக் கொடுத்திருக்கலாம், ஆனால் இப்போது பட இயக்கத்தை பற்றி அவரிடம் நான் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் என்று கனிவுடன் பேசியிருக்கிறார். அவர் கமலை பற்றி பொன்விழா தருணத்தில் என்ன சொல்கிறார்? தந்தை ஸ்தானத்திலே என்னை வைத்திருக்கின்ற கமலுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். அவருடைய தசாவதாரம் திரைப்படம் எப்பொழுது வெளிவரும் என்று நானும் அவனது லட்சக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக ஆர்வத்தோடு காத்திருந்தவன். ஆனாலும் தசாவதாரம் மட்டுமே அவரது திறமைகளின் எல்லை இல்லை என்று நிச்சயமாக கூறுவேன். இன்னும் பல பல அவதாரங்கள் கமல் எடுப்பார் என்பதில் ஐயமில்லை. எங்க ஃபேமிலியில எப்படின்னா, குப்பை கொட்டினாலும் நீ தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்பாங்க. சோ எதை செஞ்சாலும் நம்மளோட பெஸ்ட் எஃபர்ட் போடணும். அந்த ஆட்டிடியூட் நீங்க அவரோட ஜீனியஸோட கம்பைன் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஹைட்ஸ் தானே அவர் அச்சீவ் பண்ணுவாரு. இந்த கமல் சாரோட அந்த 50வது வருடம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு டைரக்டரா இல்லாம, ரசிகனா இல்லாம, ஒரு தமிழரா இந்த பொன்விழா வந்து எல்லாருமே திரையுலகம் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். கமலஹாசனுடைய நடிப்புக்கு, அவருடைய திறமைக்கு, அவருடைய டெக்னிக்கல் வேல்யூஸுக்கு நம்ம ஒரு அளவுகோல் வச்சு அதை அளக்கவே முடியாது. கமலை நாடகங்களில் நடிக்க வைத்து செழுமைப்படுத்திய தி.க. சண்முகத்தின் மகன்களின் வாழ்த்தில் அவர்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் எதிரொலிக்கிறது. நடிப்பினுடைய எல்லா பரிமாணங்களையும் தொட்ட ஒரே நடிகரை நான் அவரை பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அவர் ஒரு உதாரணமான நடிகர். அவருடைய உழைப்பும் திறமையும் புகழும் இன்னும் மேலோங்க வேண்டும் என்று தந்தையார் சார்பில் அன்பு சகோதரன் கமலஹாசனை மனதார வாழ்த்துகிறேன். கவிப்பேரரசு வைரமுத்தின் வாழ்த்தில் தெரிகிறது அவருடைய நேசம். பீத்தோவனை பார்த்து கேட்டார்கள், எப்படி உங்களால் இவ்வளவு அழகாக இந்த வயதில் இசையமைக்க முடிகிறது என்று சொன்னார்கள். அதற்கு பீத்தோவன் சொன்னார், என்னை மாதிரி இசையோடு ஒரு கழுதை அர்ப்பணிப்புணர்வோடு வாழ்ந்தாலும் என்னை விட கழுதை நன்றாக இசையமைத்திருக்கும் என்று சொன்னார். அந்த அர்ப்பணிப்பு உணர்வுதான் ஒரு கலைஞருக்கு மிக மிக முக்கியமான கூறு. அவர் பயணம் செய்திருக்கிற மனவியல் கூறுகள் ரொம்ப அதிகம். அவர் வாழ்க, அவர் தொண்டுகள் தொடர்க. தமிழ்நாட்டு கலை உலகம் கமலஹாசன் என்ற பொக்கிஷத்தை பெற்றதற்காக பெருமைப்படுக. நான் வணங்கும் இறைவன்கிட்ட என்கிட்ட வந்து ஏதாவது வர வேணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் வந்து, எனக்கு ஒரு 10 வருஷம் கொடுக்கறதோட அவருக்கு ஒரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுன்னு தான் நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இந்த மனிதர் அதிகமாக வாழ வேண்டும் நினைக்கிறேன். அப்பதான் எங்க கலை வாழும். இந்த 50 ஆண்டுகளில் 500 ஆண்டுகளுக்கு உண்டான சாதனையை அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். கமல்ஹாசன் அப்படின்ற நடிகருக்கு நிகர் அவரே தான். கலைத்துறைக்கு அவர் கிடைத்த ஒரு பெரிய கமல் வந்து உலக நாயகனாக இருக்கிற இந்த கமல் இந்த நிலையை எட்டுவதற்கு முன்னால் கமலுடைய அம்மா ராஜலட்சுமி அவர்களால்
கனவு காணப்பட்டு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு செயல் இன்றைய கமலுடைய வாழ்க்கை வெற்றி எல்லாமே. சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை. ஆய்ந்த முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை. சொன்னால் ஆட்கள் தூரமில்லை. எல்லா சினிமா தொடர்புள்ள கலைஞர்களுக்கும் உள்ள ஒரு ஆசை கமலுடன் பணியாற்ற வேண்டும் என்பதுதான். என்னோட லைஃப்ல ஒரு படம் அவரோட நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டெஃபினட்டா செய்வேன். உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு உன்னை பெற்றதின் பெருமை கொள்ளுத நாடு. பாப்பு, உங்களோட 50 வருஷம் சினிமால congratulations, and you will keep rocking Tamil cinema always till you go on and on and on. பலரின் வாழ்த்துக்களுடன் கமலின் திரையுலக கனவுகள் சர்வதேச வெளிச்சம் பெறட்டும். உலக நாயகன் கமல் 50 வாழ்க்கை பதிவுகள். சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் விஜய் செப்டம்பர் 27 காலை 11 மணிக்கு உலக நாயகன் கமல் 50 வாழ்க்கை பதிவுகள் தொடர்கிறது. கமல் எக்ஸ்பிரஸை ஆத்தூர் ரசிகர்கள் வெடி மற்றும் மேளதாளத்தோடு வரவேற்றனர். கமலை பற்றிய செய்திகளை ஆர்வமுடன் வேடிக்கை பார்த்தனர். கமல் எக்ஸ்பிரஸையும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். காந்தி முதியோர் இல்லத்தில் நற்பணியின் ஒரு பகுதியாக அன்னதானம் வழங்கினர். ஆத்தூர் பொது மருத்துவமனையில் இரத்த தானமும் செய்தனர். மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து கலவை நான் என்று கூறியது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் 2 பேரும் கலந்து செயல்படுவது போல மறைமுகமாக அவர் கூறியது நினைவுக்கு வருகிறது. மனதில் சந்தோஷத்துடனும் கண்களில் ஏக்கத்துடனும் கமல் எக்ஸ்பிரஸை வழி அனுப்பி வைத்தனர். ராசிபுரத்தில் ரசிகர்கள் வெடிகள் வெடித்து வரவேற்றனர். இந்த பகுதியில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உடனுக்குடன் அந்த நிமிடத்திலேயே தங்களுடைய ரத்தத்தை கொடுத்த ஒரு உயிர்காக்கும் உன்னதமான ஒரு நல்ல தியாகத்தை செய்து வருகிறார்கள். அவர்களை பாராட்டுகின்றேன். அவருடைய பணி சிறக்க என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே இது போன்ற ஒரு நண்பர்கள்லாம் இருக்கின்றது எனக்கு ஒரு மிகவும் பெருமைப்படக்கூடிய அளவிலே சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். நல உதவி திட்டங்களை வாரி வழங்கி உணவுப் பொருட்களான அரிசி மற்றும் சர்க்கரையை வழங்கி தையல் மிஷன், நோட்டு புத்தகங்கள் மற்றும் செயற்கை கால்களையும் இயலாதவர்களுக்கு தந்தனர். அங்கிருந்து கமல் எக்ஸ்பிரஸ் சேலம் நோக்கி புறப்பட்டது. கமல் எக்ஸ்பிரஸ் சேலத்தில் உள்ள விநாயகா மிஷன்ஸ் கல்வி நிறுவனத்திற்கு சென்றது. மாணவர்களும் ரசிகர்களும் போட்டி போட்டுக் கொண்டு வெடி வெடித்தனர். நம்மளோட 50 ஆண்டு விழால இந்த மாதிரி இன்னும் நிறைய பல படங்கள் பண்ணி இந்த 50 ஆண்டு விழா வந்து 100 ஆண்டு விழாவா மலர எங்க எல்லாத்தையும் வாழ்த்தி வேண்டுகிறோம். இந்த விஜய் டிவி கமலஹாசனுக்கு இந்த இது வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த வண்டியை நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஒத்துக்கிட்டேன். ஒரு உலகநாயகனுடைய இந்த 50வது இந்த ஆண்டு விழா இதுக்கு என்னுடைய உள்ளமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா பார்ட்னர் குமுதம், குடும்பத்தில் அனைவருக்கும் குமுதம். தினமலர், உண்மையின் உரைக்கல். தி ஹிந்து, தி கம்ப்ளீட் ஃபேமிலி நியூஸ் பேப்பர்.